ஒருவேளை மணிதான் அந்த பணப்பெட்டியை எடுப்பாரோ, அவர் மேலதாங்க எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோவை பார்த்துட்டு இப்போ பிக் பாஸ் ஆடியன்ஸ்லாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த பணப்பெட்டி வந்து விட்டது. 9 லட்ச ரூபான்னு ஆரம்பிக்குது. அப்போதான் பிக் பாஸ் சொல்றாரு, இந்த பணம் ஏறவும் செய்யலாங்க, இறங்கவும் செய்யலாம், அதனால பார்த்து சூதானமா முடிவெடுத்துக்கோங்க அப்படின்றத இவர் சொல்லிட்டாரு. இருந்தாலுமே கண்டஸ்டன்ஸ்குள்ள ஒரே கன்ஃபியூஷனா போய்கிட்டு இருக்கு. யார் எடுப்பாங்க, இதை எடுக்கலாமா வேணாமா, ஒருவேளை அதிகப்படுத்தினா எடுக்கலாமோ அப்படி இப்படின்னு பயங்கரமா மூளையை போட்டு கசக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலை தான் அந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா மணி சொல்றாரு, ஒருவேளை 20 லட்ச ரூபாய் வச்சா எல்லாரும் எடுக்க ஆசைப்படுவாங்க, பயங்கரமான ட்விஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. உடனே விஷ்ணு 10 லட்ச ரூபாய் வச்சா எடுக்க சான்ஸ் இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்படி இவங்களுக்குள்ளேயே பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சா மணி எடுக்க சான்ஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா 9 lakhs வச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மணி சொல்றாரு. 20 லட்ச ரூபாய் வச்சா எடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஒருவேளை அவர் தான் இந்த பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இந்த பணப்பெட்டியை எடுத்துட்டு போறதுக்கு யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, அதாவது யார் இதை எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத பத்திலாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதனால திருட்டு பசங்களுக்கு வந்து அறுத்துட்டு போறதுக்கான வசதியா இருக்கு. ஜன்னல் ஓரம் உட்காரும் போதும் லேடிஸ் நிறைய கேர்ள்ஸ் யூஸ் பண்ணிட்டு போகும்போதும் புடவை ஏன்னா முந்தானியா க்ளோஸ் பண்ணிட்டு போங்க. ஜன்னல் வழியில நிற்கும் போது வந்து உட்காரும் போது இங்க வந்து செல்போனை வந்து கையில வைக்காத, கொஞ்சம் சேஃபா பிடிச்சிக்க. பிளாட்ஃபார்ம் வரும்போது திருட்டு பசங்க ரன்னிங்ல ஏறுற மாதிரி ஏறி அந்த செல்போனை பிடிக்கிட்டு போறாங்க. அதே மாதிரி ஜென்ஸும் மேல் பாக்கெட்ல வச்சுட்டு ஏறும்போது கூட்டு பேரை ஏறும்போது செல்போன் எடுத்தாங்க. நிறைய கம்ப்ளைண்ட் வருது. லேடிஸ் வந்து நின்ற பேருக்கு ஏறுங்க இறங்குங்க. ஏன்னா அவசரப்பட்டு நம்ம ட்ரெயின்ல இருந்தா ஏறும்போது தவறி விழுந்து அடிபடுது. நிறைய வந்து இன்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்கு. அதனால ஹேண்ட்பேக் எல்லாம் எடுத்துட்டு ஏறும்போது முன்பக்கமா வச்சுட்டு ஏறுங்க. பின்னால நீங்க ஏறும்போது பிடிப்பீங்க, பின்னால போயிடும் பேக். லேடிஸ்குள்ளே இருக்கிற திருட்டு பொம்பளைங்க பேக்கை ஓபன் பண்ணி செல்போன் எல்லாம் எடுத்துறாங்க. கம்ப்ளைண்ட் வந்து அதனால அந்த மாதிரி இல்லாம டிராவல் பண்ணுங்க. என்ன ஆகுறதுனால ரன்னிங் ட்ரெயின்ல ஏறாதீங்க, இறங்காதீங்க. கூட்டம் வந்தவரை அடுத்ததுல போக தொங்கிட்டு போகாதீங்க. நீங்க மட்டும் இல்லாம உங்க பிள்ளைங்க உங்க சொந்தரையாக இருந்தவங்க இந்த மாதிரிலாம் ட்ரெயின்ல வந்து சேஃபா போங்கன்னு சொல்லி அனுப்புங்க. இந்த கூட்டமா இருக்கும்போது இடம்லாம் காலியா இருந்தா மேல ஏறி கொடுத்தாரு. ஏன்னா இறங்கும் போது புடவை கடிக்கி விட போகும், அவசரமா ஏறும்போது இறங்கும். அதனால எல்லாரும் சேஃபா பயணம் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.